உதித் நாராயணன் உமா நாராயணன் ஆன கதை. சோனியா பெரியம்மா பெண்ணை ரசிக்கலான்னு சொல்லிட்டு அவர் பண்ண சில சம்பவங்கள் இன்னைக்கும் ஹைலைட். வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளாவே உதித் நாராயணன் சிங்கர் அவரை பத்தி நடக்கக்கூடிய சர்ச்சைகள் பத்தி தான் ஒரு பெரிய எபிசோடா சொல்ல போறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், உதித் நாராயணன் பாலிவுட் சிங்கர். தமிழ்ல வந்து அவரு ஏகப்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அப்படிங்கறதுல அந்த ஃபைனலா ஒரு டெப்த் கொடுப்பாரு பாருங்க, சோனியா. ஐயோ, காப்பிரைட் ஏதாவது எடுத்துட போறாங்க. நல்லா இருக்கும் அந்த சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாய்ஸும் அந்த ஸ்டைலும் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே மாதிரி எங்கேயோ பார்த்த மயக்கம், அச்சச்சோ புன்னகை, இதுல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நிறைய பாட்டு இருக்கு. ஈஸ்வரா வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா அப்படின்னு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து வைரமுத்து அவர்கள் கூட ஒரு சம்பவத்தை வந்து ஒரு மேடையில குறிப்பிட்டு பேசி சிலாகிச்சிருப்பாரு. என்னன்னா, அன்னைக்கு ரெக்கார்டிங்க்கு வந்து அவர் வந்திருக்க மாட்டாரு. அவர் அசிஸ்டண்ட்டை வந்து கம்போஸ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் பார்த்துக்கோன்னு சொன்னப்ப, பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் எழுதின வார்த்தையை வந்து அவரு, தமிழ் தெரியாதுல்ல, எல்லாத்தையும் வந்து டங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு தானே பாடுவாரு. சோ பெரியம்மா பெண்ணை ரசிக்கலாம் அப்படின்னு பாடிட்டாராம். வைரமுத்து கேட்டுட்டு, ஐயோ கடவுளே அப்படின்னு அவர் சொல்லிருக்க மாட்டாரு. ஐயோ என்ன பண்ணிடுறீங்க, பெரியம்மா பொண்ணை ரசிக்கலாம்னா அது அக்கா முறையோ தங்கச்சி முறையோ வரும்பா, தப்பா போயிரும், அதனால வந்து திருப்பி அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹைலைட்டடான டாபிக்கா உலாவிட்டே இருக்கும். இப்போவும் அந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா, அவரு பாடின ஸ்லாங் வந்து பெரியம்மா பெண்ணை ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உதித் நாராயணனுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 70 வயசு. பட் இப்போ ரொம்ப ஹெல்த்தியா பல மேடை கச்சேரிகள்ல ரொம்ப ஆத்மார்த்தமா பாடிக்கொண்டிருக்கிறார். நல்ல விஷயம். ஸோ இந்த நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல உதித் நாராயணன் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் அழகா பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எலைட்டான ஒரு கிரௌடு. அப்படின்னா ரொம்ப டீசென்டான பீப்புள் அங்க இருந்துகிட்டு அவரோட பாடல்கள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஸ்டேஜ் கிட்ட வர்றாங்க. அவரை எப்படியாவது வந்து கை குலுக்கி தன்னோட அன்பை பரிமாறணும் அப்படின்னு, அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. பவுன்சர்ஸ் எல்லாருமே அங்க கீழே ஸ்டேஜ் கீழே நிக்கிறாங்க. அவங்க பெருசா அலோ பண்ணல. அதையும் மீறி சில பேரை வந்து ஓகே வந்தா வரட்டும், 1-2 பேர் தானே வர்றாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மோட்ல தான் இருக்காரு. அப்போ ஒரு பெண் வர்றாங்க, ஒரு 45ல இருந்து அந்த 40 to 45 பிளஸ்க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லேடி வந்து உதித் நாராயண் அவர்கள் கூட வந்து செல்ஃபி எடுத்துட்டு ரொம்ப உணர்ச்சி மிகுதியில வந்து ஒரு முத்தம் வந்து கொடுக்குறாரு அவர் கன்னத்துல. ஏன்னா அந்த பாடலுக்கும் அந்த பாட்டை வந்து பாடி தன்னை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து மகிழ்ச்சி படுத்தியதற்காக ஒரு அன்போட வெளிப்பாடாக அந்த முத்தத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுல ரிப்ளை பண்ண விதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய ட்ரால் மெட்டீரியலா மாறிடுச்சு. அவர் என்னன்னா, பதிலுக்கு உதித் நாராயணன் அந்த பெண்மணிக்கு முத்தம் கொடுத்தாரு. கன்னத்துல கொடுக்காம உதட்டில் கொடுத்துட்டார். அதுதான் வந்து இன்னைக்கு பெரிய சர்ச்சையில வந்து அவர் இழுத்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து பதிலுக்கு அன்பை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க கன்னத்துல கொடுங்க, இல்ல நெற்றியில கொடுங்க. அது என்ன வந்து யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு, ஒரு ரசிகை வந்து அன்பை வெளிப்படுத்தினதுக்கு நீங்க உதட்டுல தான் முத்தத்தை வந்து ரிப்ளையா கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு உதித் நாராயணன் போட்டு வறுத்து எடுத்து ஒரு வழி பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் சோசியல் மீடியா அந்த அதிர்ச்சியில இருந்து மீறி வரல. 70 வயசுல தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நிலையில தான் உதித் நாராயண் அவர்கள் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்னன்னு அப்படின்னா, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தனிச்சையான தருணம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணா எது இருக்குன்னா, இதற்கான விளக்கம் என்ன, இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு பெரிய இது இருக்கு. தனிச்சையான தருணம் அப்படிங்கிறத பப்ளிக்கா ஒரு நடந்த ஒரு விஷயத்த எப்படி வந்து இந்த மீனிங்ல சொல்றாரு, இல்ல எதை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் தெரியல. நிறைய பேர் அதுக்கான அர்த்தத்தை வந்து கண்டுபிடிச்சு சரி ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் போறப்ப என் ஃபேன்ஸ் வந்து என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாரையும் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அதையும் மீறி சில பேர் அன்போடு வந்து என்னை அணுகி கையை 2யும் கூப்புவாங்க. நானும் சில நேரங்கள்ல கை கொடுப்பேன், சில நேரங்கள்ல கைகளை வந்து எடுத்து வச்சுப்பேன். எத்தனை பேர் கை கொடுக்கறது அப்படின்ட்டு. சில பேர் வந்து அன்பா வந்து முத்தங்களையும் பரிமாறுவாங்க. பட் இன்னைக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல நடந்ததுங்கிறது தனிச்சையான தருணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் உதித் நாராயணன் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு
விஷயத்துல என்னுடைய ஃபேமிலியும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கான டைமும் வந்து எடுக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதை பத்தி கொஞ்சம் பேசாம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்களேன் அப்படின்னு உதித் நாராயண் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ரசிகர்களும் பொதுமக்களும் என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க யாராக வேணாலும் இருங்க, எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, ஒரு ரசிகை அவங்க ஆனா அதை தப்பா எடுத்துக்கல. சம்பந்தப்பட்ட பெண் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் எங்கேயும் வந்து எனக்கு எம்பாரசிங்கா இருந்தது, அருவருப்பா இருந்தது, என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு வந்து எங்கேயுமே அவங்க கொடுக்கல. அவங்க ரொம்ப சந்தோஷமா செல்ஃபி எடுத்துட்டு முத்தத்தை வந்து கன்னத்துல கொடுக்குறாங்க. அதற்கு பதிலாக இப்படி வந்து ஒரு முத்தம், அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அதிர்ச்சி அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து உறைஞ்சு போயிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த கிரௌடே அதிர்ச்சியா இருக்கும். ஆ அப்படின்னு கத்திருப்பாங்க. சந்தோஷத்துல இல்ல, என்ன பண்றீங்க, என்னதான் பண்றீங்க, என்னையா பண்றீங்க, இந்த மாதிரி பல ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியா வந்து அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. சோ இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்ததுதான் இப்போ வந்து கட்டத்தீயா பத்தி இருக்கு. சரி, ஓகே, உதித் நாராயணன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் பயங்கரமான ஏகப்பட்ட புகைப்படங்கள் கிடைச்சது. அன்போட வெளிப்பாடாக உதித் நாராயணன் பண்ணக்கூடிய விஷயமே வந்து பாத்தீங்கன்னா முத்தம் தான். ஏன்னா இதற்கு முன்பாக மேடையில வந்து பல சிங்கர்ஸ் கூட வந்து சேர்ந்து பாடி இருக்கிறாரு. அப்ப ஸ்ரேயா கோஷல், சாதனா சர்கம் உள்ளிட்ட நிறைய சிங்கர்ஸ் கூட மேடையில பாடுறப்ப ஒரு பாட்டை வந்து நீங்க நினைச்சதை விட பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு கிரௌடு கொடுக்கக்கூடிய அந்த அப்ளாஸை வந்து பாக்குறப்ப ஒரு சந்தோஷம் வரும். ஒரு சிங்கருடைய பெஸ்ட் இது என்ன தெரியுமா, அதை வந்து பாராட்டி எதிரில் இருக்கிறவன் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அப்படி ஒரு கிரெடிட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கலைஞர்களுக்கு வந்து அது ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து அதிகபட்சமா அவரோட கூட பாடிய பல சிங்கர்ஸ்க்கு அன்பு பரிசாக முத்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். அதற்கான இமேஜஸ் வந்து நிறைய பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கு. சாதனா சர்கம், ஸ்ரேயா கோஷல் மாதிரியான சிங்கர்ஸ் கூட அவர் பாடுறப்ப பெர்ஃபார்ம் பண்றப்ப முத்தத்தை கொடுத்திருக்காரு. அவங்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போற மாதிரியான பல இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா உள்ள கொட்டி கிடக்கு. சோ முத்தம் கொடுப்பது அப்படிங்கிறது உதித் நாராயணன் தொடர்ச்சியா பல வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது எதிர்பாராத விதமாக லிப்லாக்கில் அமைந்தது அப்படிங்கறதா சர்ச்சைக்குரிய ஒரு மெட்டீரியலா பார்க்கப்படுது. அதனால அவருடைய வயசை கருதி அவருடைய, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ புதுசாலாம் அவர் பண்ணல, அன்போட வெளிப்பாடாக அவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்த பரிமாற்றம் தான். அதனால அதை வந்து பெரிய கார்னர் பண்ணி பெரிய தவறுக்குன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து அவரோட இமேஜை டேமேஜ் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய ஏதோ பொறுக்கித்தனமான ஒரு வேலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற தொனியில பண்றதுங்கிறது எப்படின்னு தெரியல. ஏன்னா இது ரெண்டுமே சம்பந்தப்பட்ட விஷயங்க. அந்த பொண்ணு இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே நான் எம்பாரசிங் ஆனேன் இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அவங்க அதிர்ச்சியில வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதா அவங்க இந்த இசை நிகழ்ச்சி தரப்புல வந்து சொல்லப்படக்கூடிய தகவல். சரிங்களா? ஒருவேளை சம்பந்தப்பட்ட பெண் வந்து இது தொடர்பாக ஏதோ ஒரு பதிவோ இல்ல ஒரு எதிர்ப்போ தெரிவித்தால் மட்டுமே நாம இவரை வந்து பிளேம் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படின்னு நியாயம் கேட்கறதோ இல்ல ட்ரால் பண்றது மற்ற விஷயங்கள் பண்றதுங்கிறது ஓகே. ஆனா அப்படி ஒரு விஷயமே நடக்காத பட்சத்துல ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம 70 வயசுல வந்து அவரை வந்து ஏதோ ஒரு பெரிய ரொம்ப லோக்கல் பாஷையில சொல்லணும் அப்படின்னா காஜி மெட்டீரியல் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இது வந்து எதேச்சியாக நடந்தது. உணர்ச்சி மிகுதியில அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க வீட்டுல வந்து ஒரு வயசானவர் வந்து சில நேரங்கள்ல வந்து தடுமாற்றத்தோட சில விஷயங்கள் பண்றப்ப நீங்க எப்படி பாப்பீங்களோ அப்படி அணுகணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இதுல இன்னொரு பக்கமும் நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப வயசான ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு இந்த மாதிரி சொல்றது மாதிரி சில்மிஷ வேலைகள்ல செஞ்சிடறாங்க. அதை எப்படி நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால ரெண்டு பக்கமும் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனால உதித் நாராயணனா அவ்வளவு கீழே நீங்க கொண்டு வந்து சில விஷயங்களை பிளேம் பண்ணவும் வேணாம். அதே மாதிரி இந்த விஷயத்த சாதாரணமா வந்து நினைச்சுக்கிட்டு கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கவும் வேணாம். பட் உண்மை என்ன, சம்பந்தப்பட்ட பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம எல்லாருமே வந்து ஒரு கருத்துக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த எபிசோட வந்து நான் நிறைவு செய்றேன். மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.